God's home is a privilege. அவருடைய வீடு எனக்கு உங்களுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப சபை கூடி வருது மிக மிக அவசியம். இன்னைக்கு சர்ச் வேண்டாம், ஒரு பாஸ்டர் வேண்டாம், இன்னைக்கு மேய்ப்பன் வேண்டாம், ஒருத்தர் நடத்துறவங்க வேண்டாம். நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரி, என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, என்னை யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, என்னை யாரும் விசாரிக்க கூடாது. நான் என்ன பார்த்துக்கிறேன்ப்பா, ஏன்னா பெரிய ஆளு, ஏன்னா எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அவனை தெரியும், எனக்கு இவனை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். இன்னைக்கு அப்படி உலகம் போயிட்டு இருக்கு. நான் போன வாரம் சொன்னேன், 4 கோடி 25 கோடி ஜனத்தில் கடந்த 25 வருஷத்துல 4 கோடி பேர் சபை கூடி வர்றதுல நெக்லெக்ட் பண்றாங்களா? என்னங்க அப்ப எப்படி என்னென்ன யோசனை? சபைக்கு வரக்கூடாது, ஆராதனைக்கு வரக்கூடாது, கர்த்தருக்கு கீழ்ப்படிய கூடாது, ஓய்வு நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசானவன் பின்னாடி பல காரியங்களை எனக்கும் உங்களுக்கும் வகை தேடி அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு உங்களுக்கும் தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். பலவீனத்தை தடையா கொடுக்கலாம், வியாதியை தடையா கொடுக்கலாம், வேலையை தடையா கொடுக்கலாம், வியாபாரத்தை தடையா கொடுக்கலாம், அல்லது சபை மேல கோபத்தை தடையா கொடுக்கலாம், அல்லது பாஸ்டர் மேல கோபத்தை தடையா கொடுக்கலாம். இவரு என்ன விசாரிக்கிறது இல்லை, இவரு எனக்கு போன் பண்றது இல்லை, அப்படி தடையா கொடுக்கலாம். இல்ல பல காரியங்களை கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த தடைக்கெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது அது தடையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திற்கு போக தடை செய்வதையெல்லாம் நான் தடுத்துட்டு அப்பா சமூகத்திற்கு ஓடி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் சமூகத்துல நானும் நீங்களும் வர்றது எனக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியங்க. கர்த்தர் சபையை எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதங்க. இங்க பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு இருக்கு. இது வேற எங்கேயும் கிடைக்காது, எந்த மலையிலும் கிடைக்காது, எந்த கோபுரத்திலும் கிடைக்காது. கர்த்தர் நாமத்தில் அவர் சபை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே ஒழுங்கின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லோக்கல் சர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சபையில் ஒரு அங்கத்தினராய் நானும் நீங்களும் இருப்பது மிக மிக அவசியம். என்னை யாரும் கேள்வி கேட்க வேணான்னு சொல்லி இன்னைக்கு ஆளுக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டா போல. அங்கதான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சபை என் சந்தோஷம் மாத்திரம் இல்ல, என் பிரிவிலேஜ். அது எனக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது இங்க எவ்வளவு நன்மைகளை நான் பெற முடிகிறது, இங்க எவ்வளவு பாதுகாப்பை நான் பெற முடிகிறது, இங்க எவ்வளவு மேன்மையான காரியங்களை பெற முடிகிறது. இந்த மேன்மையை அலட்சியப்படுத்தும் போது எப்படி நான் வாழ முடியும்?